வணக்கம் நண்பர்களே. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. எல்லா ஆவலாக காத்துட்டு இருக்கிறோம். ரிசல்ட்டு எல்லா நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்துடுமா அது வந்துடுமா, டிஎம்கே வருமா அதிமுக வருமா டிவிகே வருமா, மாற்றி 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 சொல்லிகிட்ருக்காங்க. எது வரன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும், அதுவும் எனக்கு தெரியும். எது வரணுன்று எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அது வரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் கிடையாது. நான் தமிழ்நாட்டு மக்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வெறித்தனம் என்னென்னா, இவங்க 2 பேரையும் பயமுறுத்துறதுக்கு ஆள் கிடையாது. திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இவங்க 2 பேரை பயமுறுத்துறதுக்கு யாராவது இருக்காங்களா? இல்லை. ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்து எல்லாரையும் பயமுறுத்தினு இருக்காங்க. இதுதான் இத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு மாறுதல்னா, இவங்க 2 பேரையும் பயமுறுத்துறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க. இந்த பயம் காமிச்சது யாருன்னா, நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான், நம்மளை சார்ந்தவங்க தான். இந்த பயத்தை கொடுக்கணும், கொடுத்து தமிழனா யாருன்னு காட்டணும். நம்ம தமிழனா பிறந்தோம், தமிழனா வாழணும், தமிழனா மறையணும். ஏன்னா நம்ம அடையாளத்தையும் நம்ம வரலாறையும் 1985 மூடி வச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம பிறக்கும்போது நம்ம மாரில் கத்தியை வச்சு கிழிச்சு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வீர மண்ணில் பிறந்திருக்கிறன்றதை காமிச்சவங்க நம்ம முன்னோர்கள். இந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்குது. இதெல்லாம் மறைக்கப்பட்டது. மறைக்கப்பட்டது எதற்குன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, தமிழன் அடிமையாகவே வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த அடிமைத்தனம்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னமும் நம்மளை அடிமையாக வச்சுன்னு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க சொகுசாக வாழ்கிறதுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கணும். நம்மளை ஓட வச்சாதான் அவங்க சொகுசாக வாழ முடியும். இப்போ சொகுசாக வாழ்கிறதோ இல்லை அடிமைத்தனமாக இருக்கிறதோ இது வேறு விஷயமா இருந்தாலும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். எவன் ஒருத்தன் நம்மளை இதை பண்ணு அதை பண்ணு, நான் இதை தரேன் அதை தரேன்ட்டு எவன் ஒருத்தன் பேசுகிறானோ அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு தேவை என்று பார்த்தா கல்வி மட்டும்தான். நம்மளெல்லாம் ஏன் தெரியுமா படிக்க விட மாட்டானுங்க? நம்ம படித்தா கேள்வி கேட்போம். ஆனால் இந்த படிப்புக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதி மதம் இதெல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்மளை என்ன பண்ணுறானுங்க, மசால் தோசையை உருட்டுற மாரி உருட்டி மொத்தமாக கையில் குத்துட்டு சாப்பிட்டு வாயை மூடிக்கிடா அப்படின்றானுங்க. அப்போது நீ எதுக்குள்ளே போனாலும் நீ ஜாதி மதம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீ உள்ளே போயிடுற. நீ இது உள்ளே போன உடனே அதுக்குள்ளே தான் சுற்றுற. ஆனால் அதுக்குள்ளேருந்து நீ வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த அரசியல் என்னன்றது தெரியும். ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரு நான் எக்கச்சக்கமான சொத்து வச்சுருக்கான். ஒரு எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சொத்து இருக்கும். ஆனால் அவங்கள பார்க்கும்போது எம்எல்ஏ எப்படி சாதாரணமாக வராங்க, ஓட்டு கேட்குறாங்க, இல்லை இது அப்படி இப்படின்ட்டு சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க குடும்பத்துள்ள இருக்கிறவங்கள போய் பாருங்கள், அவங்க வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ முடியாது, வாழவும் கூடாது. இதுதான் அவங்களோட டார்கெட்டு. நம்ம வாழவே கூடாது. அந்த வாழக்கூடாதுன்ற எண்ணத்துக்கு தான் இவங்க எப்படியாச்சும் மேலே வந்துடுவாங்க, மேலே வராத அளவுக்கு பண்ணணுன்ட்டு தான் இந்த டாஸ்மாகை நான் நம்ம கையில் கொடுத்து, நீ குடிச்சு 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 உன் மூளையை செயலில் இருந்து நீ இருக்கணும், நீ கேள்வி கேட்கக்கூடாது. இதில் தான் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அப்போது நீ தமிழ்நாட்டு மக்களை ஒரு 1.5 கோடி பேரை போதைக்கு அடிமையாகிட்டு, நான் அவன் வீட்டில் அவனால் கேள்வி கேட்க முடியாது. அவனுக்கு காசு கொடுத்தா போதும், குடிச்சா போதும், போதையாக இருந்தால் போதுன்றதான் அவனுடைய நிலைமைக்கு அவனை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அடுத்த நிலைமையை இந்த தொடரணுமான்றது தான் நம்ம யோசனை பண்ணினே இருக்கணும். நம்மளுக்கு தேவை கல்வி அறிவு, தாய் தகப்பனோட அணுகுமுறை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. இதுக்கு மெயினாக நம்மளுக்கு தேவை கல்வி.
இந்த கல்வியை இலவசமாக கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் தமிழ்நாடு எங்கேயோ போய்டும். ஆனால் இந்த கல்விக்குள்ளேயே நம்மளை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. கேரளாவில் பாருங்கள், எல்லாருமே படித்தவங்க தான். எல்லா ஜாதி மதத்தில் இருக்கிறவங்களும் வந்து பிச்சை எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கேரளாக்காரன் பிச்சை எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டீ கடையில் எச்ச கிளாஸ் கழுவுவான், ஆனால் பிச்சை எடுக்க மாட்டான். காரணம் என்னன்னா கல்வி அறிவு, உழைத்து உண்பவன். ஆனால் நம்ம ஆளுங்க அதுக்கும் மேலே போயிடுறானுங்க. எப்படி போகிறானுங்கன்னா திருடுறானுங்க, கொள்ளடிக்கிறானுங்க, வழிப்பறி பண்ணுறானுங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பாதுகாப்புன்றது இன்னொருத்தர் ஒரு 4 பேர் என் கூட இருக்கிறது வந்து பாதுகாப்பு கிடையாது. நம்மளுக்கு படிப்பறிவு, தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்தால் அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. நான் யாரும் நம்ம பின்னாடியோ இல்லை 2 பேர் வர்றது, நம்மளுக்கு பின்னாடி வந்து துப்பாக்கி வச்சு நிற்கிறது, அது பாதுகாப்பு. நம்மளோட அறிவு தான் நம்மளோட பாதுகாப்பு. ஏன்னா அந்த அறிவு சரியான முறையில் செயல்பட்டு வரணும்னா நம்மளுக்கு படிப்பறிவுன்றது ரொம்ப தேவை. நான் இந்த படிப்பறிவை நம்ம இழந்துட்டோம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ கட்சிகள் வந்து உங்ககிட்ட வந்து தேசிய கோட்பாடு, அந்த கோட்பாடு, இந்த கோட்பாடு என்னென்னதை சொல்லி போய் பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, பெரியார் வந்து படிங்க அப்படின்னு சொன்னார். இந்த கோட்பாடை யாராவது ஏற்றுக்கணுமா? சத்தியமாக யாருமே ஏற்றுக்கல. ஆனால் இந்த கோட்பாடை ஒரே ஒரு மதத்தினர் வந்து ஏற்றுக்கினாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அவங்க தான் பெரியார் கொள்கையை பின்பற்றுறாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா பிராமணர்கள் தான் படிக்கிறாங்க, அவங்க தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்க தான் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறாங்க, அவங்க தான் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. பெரியார் கொள்கையை ஏற்றுக்கணுங்க யார்? பிராமணர்கள் மட்டும்தான். ஆனால் அந்த கொள்கையை பெரியார் யார் கொடுத்தாரு? சாதாரண சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு அதை கொடுத்தாரு. ஆனால் நம்ம தவற விட்டோம். இனிமேலும் தவற விடக்கூடாது. சரிங்களா? அதனால் நல்ல மாற்றத்தை இன்னும் 2 நாளில் நம்ம பார்ப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம்.